இதுக்கு முன்னாடி மாடியூல்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ற மாதிரி வேற அசட்ஸை பத்தி படிச்சோம். இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கு முன்னாடி நான் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அது நீங்க இன்வெஸ்ட் பண்ற ஒரு இடம். அப்புறம் நம்ம வேற இடத்துல எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபிக்ஸ்டு கோல்ட் டெபாசிட் ஒரு இடம், அப்புறம் கடைசியா ஸ்டாக் மார்க்கெட் பத்தி பேசணும். சரி, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்ன காரணம், அந்த கான்செப்டை பத்தி நாம இங்க பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன, அப்புறம் எத்தனை டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்ஸ் இருக்கு, அதாவது நம்ம கிட்ட. சரி, நம்ம லெக்சர் ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதால கிடைக்கிற பெனிஃபிட்ஸ். இதுல முதல் விஷயம் என்னன்னா பெரிய ரிட்டர்ன்ஸ். அது கூடவே சேர்ந்து இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரிஸ்க். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கூட ரிஸ்க் எப்பவுமே இருந்துட்டே தான் இருக்கும். அது ஏன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒருவேளை நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்மசி ஸ்டார்ட் பண்ணா உங்களுக்கு தெரியும் இது எப்பவுமே ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஒரு இடம், ஏன்னா எப்பவுமே ஷட் டவுன் ஆகாது. அதே மாதிரி தான் மளிகை கடையும். ஆனா அதை அஃபெக்ட் பண்ற மாதிரி சின்ன பிரச்சனை வர சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டும் ஹை ரிட்டர்ன்ஸ் கூடவே சேர்ந்து ரிஸ்க்கும் இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருவேளை நீங்க 500 ஷேர்ஸ் வாங்குனீங்கன்னா, நீங்க அதுல இருந்து ஒரு 600, 700 இல்ல 1000 வரைக்கும் ப்ராஃபிட் பார்க்க நினைக்கலாம். அதுல நீங்க கிரேட் ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம், லைக் 1000. ஓகே, அதுல பணம் 200ல இருந்து 500 வரைக்கும் குறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ரிஸ்க் சேர்ந்தது தான் இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு ஸ்டாக் வாங்கி அந்த கம்பெனியோட பார்ட்னர் ஆகுறீங்க. ஓகேவா? அதனால அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட்ல லாஸ் ஆகும்போது உங்களுக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இதுக்கு காரணம் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஏன்னா இப்போ என்கிட்ட ஒரு கம்பெனி இருக்குன்னா அதோட ப்ராடக்ட் டிமாண்ட் கம்மி ஆச்சுன்னா அது அந்த கம்பெனியோட தப்பு இல்லை. இது ஏன் நடக்குதுன்னா, வேற ஒரு கம்பெனி இதை விட இன்னொரு பெட்டர் ப்ராடக்டா மார்க்கெட்டுக்கு வாங்கியிருப்பாங்க. அப்போ கன்சியூமர்ஸும் மற்ற கம்பெனிஸ் மேனுஃபேக்சர் பண்ற ப்ராடக்ட்ஸை வாங்க நினைப்பாங்க. அதனால நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பிசினஸ் மாடலை பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா பிஸ்னஸ் மாடல் நல்லா இருக்கிற, ஃபண்டமெண்டல்ஸ் அதிகமாக இருக்கிற கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நம்ம பிரைமரி கோல். அதனால ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணும்போது நம்ம 2 விஷயத்தை கவனிக்கணும், ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல். ஃபண்டமெண்டல்ஸ்ல நீங்க 2 விஷயத்தை பார்க்கணும், அது குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், அப்புறம் குவான்டிடேட்டிவ். அதாவது நீங்க அந்த கம்பெனியோட ப்ராஃபிட், லாஸ் அண்ட் சேல்ஸ் இதெல்லாம் பார்க்கணும். 2வது விஷயம் என்னன்னா நம்ம கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டை பார்க்கணும். நான் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். நீங்க எல்லாரும் கிரிக்கெட் பார்ப்பீங்க. இந்தியன் டீமுக்கு MS தோனி கேப்டனா இருந்தப்போ அவர் கிரீஸ் இல்லாத வரைக்கும் நம்ம கவலைப்பட மாட்டோம். ஏன்னா அவர் டீமை நல்லா விளையாட வைப்பாருன்னு நம்ம நம்புவோம். ஏன்னா அவர் கேப்டன், மொத்த டீமை அவர் தான் ரெப்ரசென்ட் பண்றாரு. அதே மாதிரி தான் கம்பெனியும். அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும் முக்கியம் இல்ல, கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு புரியுதுல்ல? ஒரு கம்பெனி அதோட கமெண்ட்ரிஸை எப்படி பார்க்குது, வீக்னஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுது, த்ரெட்ஸ் இல்லைனா சேஞ்சஸ் இதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணுது, அந்த கம்பெனியோட லாங் டேர்ம் வியூ என்ன, இதெல்லாம் முக்கியம். இந்த மாதிரி ஒரு கம்பெனியோட ரிட்டர்ன், ரிஸ்க் இதெல்லாம் உங்களை கண்டுபிடிக்க முடியுதா, அப்போ நீங்க கண்டிப்பா அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னொரு பாயிண்ட் அமௌண்டோட ஃபிளெக்சிபிலிட்டி. அதாவது நீங்க 1 lakh 2 lakh இல்ல 10 lakhs எவ்வளோ வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா உங்ககிட்ட 100 rupees இருந்தாலும் உங்களை அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுவீங்க? ஒரு கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் 20 rupeesனு வைங்க, அது நல்ல கம்பெனின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த 20 அப்படியே 40, 50, 60ன்னு அதிகமாகும். 100 வரைக்கும் போற பொட்டன்ஷியல் அந்த கம்பெனிக்கு இருக்கு. அப்போ உங்ககிட்ட 100 rupees இருந்தா நீங்க 5 ஷேர் வாங்குறீங்க. இந்த வழியில பார்த்தா நீங்க ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் வாங்கியிருக்கீங்க. இப்போ என்ன ஆகும்னா, இந்த கம்பெனி கமெண்டரிஸ் கொடுக்க ஆரம்பிச்சு க்ரோ ஆக ஆரம்பிக்கும். கூடவே மெதுவா கிராஜுவலா அந்த பணமும் அதிகமா ஆகும். இந்த கம்பெனி நல்லா இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிய வரும். எல்லாரும் அந்த ஸ்டாக்ஸை வாங்க ஆரம்பிப்பாங்க. இப்படி வாங்கும்போது அந்த கம்பெனியோட டிமாண்ட் அதிகமாகும். எப்பெல்லாம் அப்படி டிமாண்ட் அதிகமாகுதோ அதெல்லாம் பிரைஸும் அதிகமாகும்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ நீங்க 20 rupeesக்கு ஸ்டாக் வாங்குனீங்கன்னா அந்த ஸ்டாக் 25, 35, 45ன்னு அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ நீங்க 20 rupees இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு 20 rupees அதிகமா கிடைச்சா நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃப்ரீயா பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அதாவது உங்க கேபிட்டல் ஃப்ரீ. நீங்க இப்போ கவலைப்பட வேணாம், ஏன்னா நீங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிருச்சு.
மீனிங் உங்ககிட்ட இருக்க அமௌண்ட் வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கேஸ்ல உங்ககிட்ட 100 rupees இருக்கு, ஆனா அந்த ஸ்டாக் பிரைஸ் 20, இப்போ அது 40 ஆச்சு. அப்போ உங்க அமௌண்ட் டபுள் ஆகிடுச்சு. அதனால உங்களுக்கு 100% ரிட்டர்ன் வந்துருச்சு. அப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நீங்க மேக்ஸிமம் இதுல 100 rupees இழக்கலாம். ஆர் ஒருவேளை நீங்க 100 rupees ஜீரோ ஆக வேணாம்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு 100 rupees தான் லாஸ் ஆகும். நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை புக் பண்ணுவீங்க. இப்படி பண்ணும்போது உங்க ரிட்டர்ன் ரிஸ்க் இது எல்லாமே நீங்க நல்லா புரிஞ்சுப்பீங்க. அதாவது உங்களால இன்வெஸ்ட்மெண்ட்ல எவ்வளவு ரிஸ்க் தாங்க முடியும்னு கிளவரா ஜட்ஜ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. சரி, இப்போ இது தெளிவா இருக்கு. இப்போ தேர்ட் பாயிண்ட், டிவிடெண்ட். உங்க எல்லாருக்கும் தெரியும் தீபாவளி டைம்ல கவர்மெண்ட் பிரைவேட் 2 இன்ஸ்டிடியூட்ஸும் பொதுவா போனஸ் கொடுப்பாங்க. கண்டிப்பா போனஸ் கொடுக்கணும்னு எந்த ரூலும் இல்லை, ஆனாலும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா வருஷம் முழுக்க லாயலா வேலை பார்த்த எம்ப்ளாயிஸ் ஹாப்பியா இருக்கிறதுக்காக போனஸ் தராங்க. டிவைடண்டும் அப்படிதான், அப்பப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ மோஸ்டா எப்போ டிவைடன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க? அதாவது ஒரு கம்பெனிக்கு ஏதாவது ஒரு குவார்டர்ல ப்ராஃபிட் கிடைச்சா, எக்ஸ்பென்சஸ் டாக்ஸஸ் எல்லாம் போக 200 crores ப்ராஃபிட் இருந்தா, அப்ப அந்த கம்பெனி 50 crores டிவைடண்ட கொடுக்க டிசைட் பண்ணுவாங்க. அதாவது ஷேர் ஹோல்டரோட ஒரு ஷேருக்கு ஒரு XYZ அமௌண்ட் கொடுப்பாங்க. ஏன் அவங்க தராங்க? அவ்வளோ நாளா அவங்க கூட இருந்த ஷேர் ஹோல்டரை அப்ரிஷியேட் பண்றதுக்காக அவங்க தராங்க. அப்போ டிவைடன் தரது கம்பல்சரி இல்லை, அதை தரமா வேணாமான்னு கம்பெனி தான் டிசைட் பண்ணும். ஆனாலும் டிவைடன் தரது நல்ல விஷயம். ஏன்னா பணம் நல்லா விதமா யூஸ் ஆகுது. ஒருவேளை அந்த கம்பெனி தரலன்னா அது நல்லது இல்லை. ஏன்னா கம்பெனி கிட்ட பணம் இருந்தா அதுக்கு சில விதமான எக்ஸ்பான்ஷன் கண்டிப்பா தேவை. இப்போ 4th பாயிண்ட், கேபிட்டல் growth. நான் ஏற்கனவே எக்ஸாம்பிள் பத்தி பேசியிருக்கேன். அதாவது நீங்க 100 rupees இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க கேபிட்டல் டபுள் ஆகுது. அப்போ உங்க கேபிட்டல் growth உங்களுக்கு டிவைடண்ட் கிடைக்குது. அப்போ உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரணும்னு தெரியுது. அதனால இன்வெஸ்ட்மெண்ட் இங்க பண்ணலாம்னு உங்களுக்கு புரியும். இப்போ அடுத்த பாயிண்ட், அதாவது 5th, லிக்விடிட்டி இல்ல பார்ட்டிசிபேஷன் சொல்லலாம். அதாவது பையர்ஸ் செல்லர்ஸ்னு எல்லாரும் இன்ஸ்டன்டா ரெடியா இருக்காங்கன்னு அர்த்தம். ஒருவேளை என்கிட்ட 20 rupees ஸ்டாக் இருக்கு, ஆனா இப்போ அதோட காஸ்ட் 25. அப்போ நான் அந்த 25 rupeesக்கு விற்கணும்னா அதை வாங்க மக்கள் வேணும். இதுதான் பார்ட்டிசிபேஷன் லிக்விடிட்டி. அதாவது மக்கள் இல்லைனா வால்யூமோட இன்வால்வ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதுதான் பார்ட்டிசிபேஷன் லிக்விடிட்டி. ஓகேவா? சரி, இப்போ இது வழியா நம்ம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ற பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம மார்க்கெட்ஸோட டைப்ஸ் பத்தி பார்க்கலாம். பொதுவா ஷேர் மார்க்கெட்டை கேபிட்டல் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இப்போ கேபிட்டல் மார்க்கெட்ல 2 different பார்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், பிரைமரி மார்க்கெட். அதுல நீங்க எப்பவும் மனசுல வச்சுக்க வேண்டிய விஷயம் ஃபண்ட் ரைசிங். அதாவது நீங்க ஃபண்ட்ஸை பிக்கப் பண்ணணும். இரண்டாவது, அது கூடவே செகண்டரி மார்க்கெட் இருக்கு. அங்க பணம் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் கிட்ட ஷேர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்புறம் தான் ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் செகண்டரி மார்க்கெட். நம்ம இதை பத்தி இன்னும் பேச போறோம். இதுக்கப்புறம் அடுத்த டைப் மார்க்கெட், ஹோல்சேல் டெப்ட் மார்க்கெட். அதை மணி மார்க்கெட்னு சொல்லலாம். நம்ம ப்ரீவியஸ் செஷன்ல இதை பத்தி பேசியிருக்கோம். இப்போ உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒன்னு வந்து டெபென்ச்சர்ஸ், இன்னொன்னு வந்து பாண்ட்ஸ். மற்ற எல்லாத்தையும் பத்தியும் நான் ஏற்கனவே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். அப்போ உங்களுக்கு டெப்ட் செக்யூரிட்டிஸ் பத்தியே தெரியும். அப்புறம் டெரிவேட்டிவ் மார்க்கெட். டெரிவேட்டிவ்ஸ் வார்த்தை கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். அது என்னன்னு பார்ப்போம். இங்க என்னெல்லாம் எழுதி இருக்குன்னு கீழே பாருங்க. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். அப்போ அதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, இப்போ இந்த ஃபியூச்சர்னா என்ன? நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருவேளை நீங்க ஆக்டிவா வாங்கணும், சரியா? அப்போ நீங்க ஒரு 2 wheeler மாப் கேஷ் கொடுத்து வாங்க போறீங்க. உங்க கையில 60 இல்லைன்னா 70,000 இருக்கு. அவங்க உங்களுக்கு ஆக்டிவா தரேன்னு சொல்றாங்க. நான் இஎம்ஐ எடுக்கலாமான்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்களை டவுன் பேமெண்ட் தர சொல்றாங்க. இப்போ 60-70,000 இருந்தா அதே வெஹிக்கிள் 80 to 90,000 ஆகும். ஏன் இப்படி அதிகமாச்சு? இன்ட்ரெஸ்ட். அதனால தான். அப்போ டெரிவேட்டிவ்னா என்ன? அதுதான் முக்கியமான அண்டர்லைனிங் அசெட். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். பால். எல்லாருக்கும் தெரியும் பால்ல இருந்து நெய், மோர், தயிர் எல்லாமே கிடைக்குது. இப்போ ஒருவேளை பால் விலை அதிகமா ஆகுதுன்னு வச்சுப்போம். அப்போ என்ன ஆகும்? அது கூடவே சேர்ந்து எல்லா ப்ராடக்ட்ஸ் விலையும் அதிகமாகும். அப்படி இல்லைனா பால் விலை கம்மியாச்சுன்னா எல்லா ப்ராடக்ட்ஸோட விலையும் குறையும். ஓகே, ஒருவேளை பால் விலை கான்ஸ்டன்டா இருந்தா மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸும் விலையும் கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ டெரிவேட்டிவ் என்னன்னா அது வேற வேற திங்ஸோட ஒரே டைப். தென் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். அதை பத்தி நம்ம இனி வர